இல்ல சமீபமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரமா தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும், சொல்ல போன எல்லா மாவட்டங்களிலும் இந்த கஞ்சா போதையில சிக்கி இருக்கின்ற இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுல கத்தியில வெட்டுறது, கொலை செய்யறது, மற்றவர்களை மிரட்டுவது, காவல்துறையை அடிக்க பாய்வது, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. எல்லா இடத்துலயும் இப்ப கூட திருவள்ளூர்ல ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு பையனை 4 பேர் சேர்ந்து வெட்டுறாங்க. ரொம்ப அட்ராசிட்டி அதிகமா இருக்கு. திருப்பூர்ல பார்த்தாலும், கோவையில பார்த்தாலும், தமிழ்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை எல்லா பக்கத்திலுமே இன்னைக்கு போதையில இன்னைக்கு யாரெல்லாம் அடிமை ஆயிருக்காங்களோ அவங்க தங்கள் நிலையே மறந்து இது போன்ற செயல்களை ஈடுபடுறாங்க. உறுதியாக தமிழக அரசும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த போதை கலாச்சாரம், டாஸ்மாக் கள்ளச்சாராயத்தை நிச்சயம் அகற்றணும். எதிர்கால சந்ததிகளுக்கு, அதுவும் எஸ்பெஷலி இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு ஒரு நல்ல தமிழ்நாடை உருவாக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு பக்கம் சமூக நல பணியாளர்கள் போராட்டம், ஒரு பக்கம் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம், ஒரு பக்கம் பார்த்தா செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் பார்த்தா இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். ஒரு 2 நாளா சென்னை சிட்டியை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவு எல்லா இடங்களிலும் கலைஞருடைய நினைவிடம், அண்ணா அறிவாலயம், ஓமந்தூரார் இடம், டிபிஐ வளாகம் என்று அனைத்து இடங்களிலுமே ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேமுதிக சார்பாக நாங்க அவங்களுக்கு பல முறை அறிக்கை கொடுத்திருக்கோம். நேரடியாக சென்று எங்கள் ஆதரவை தெரிவிச்சிருக்கோம். தமிழக அரசிடம் நாங்க கேட்டுக்கிறது ஒண்ணுதான், அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை பரிசீலனை செய்து உறுதியாக அந்த மக்கள் கேட்கின்றதை நிச்சயம் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு சைடு நம்ம பார்த்தா செவிலியர்கள், அவங்க எல்லாம் கொரோனா காலத்துல எவ்வளவு உழைச்சிருக்காங்க. உரிய வேலைக்கு உரிய சம்பளம் இதான் கேட்கிறாங்க. அதே மாதிரிதான் மக்கள் நல பணியாளர்கள், இது ரொம்ப நாள் கோரிக்கை. இடைநிலை ஆசிரியர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இங்க தங்கி இருக்காங்க, சாப்பாடு கொடுத்திருக்கோம், பலமுறை ஆதரவு கொடுத்திருக்கோம். எவ்வளோ சொல்லியும் 5 வருஷம் முடிய போது இன்னும் வாக்குறுதி நிறைவேற்றல என்ற கோபம் எல்லார் மத்தியிலும் இருக்கு. தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி அவங்க கோரிக்கையை நிறைவேற்றணும் சொல்லி தேமுதிக சார்பா நாங்க கேட்டுக்கொள்கிறோம்.